ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஸோ வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, டே 10 இன் சர்வைவல் வேர்ல்ட். நான் ஆல்ரெடி போன இதில் வந்துட்டு மேன்ஷன் பார்த்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு தான் இப்போ வந்துட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த பில்லேஜர் மாதிரியே இருப்பான்ல, அவனுங்க தான் உள்ளே சுற்றிட்டு இருக்கானுங்க. நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தான் ஹேண்டில் பண்ணணும். எனக்குமே மேன்ஷன் பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ அழகாக இவ்வளோ பெரிய மேன்ஷன் இருக்கே அப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு வீடு கட்டணுன்னு தான் வந்துட்டு தோணியிருக்கு. அப்படி நான் இங்கே வந்துட்டு இதை சுற்றி வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு இங்கே வந்துட்டு அதுவாகவே தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்தது. நானும் என்னடா இது அப்படின்ட்டு புக்கெல்லாம் எரியுதேன்னிட்டு உள்ளே வந்து எல்லாத்தையும் அணைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே எரிஞ்சிச்சுன்னா நானுமே கீழே விழுந்துருவேன் இல்லையா? அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அணைச்சிட்டு இருந்தேன். அணைச்சிட்டு வந்துட்டு கீழே என்ன இருக்கும் அப்படின்ட்டு எட்டி பார்க்கலாம், எதனால் இப்படி ஆச்சுன்னு எட்டி பார்க்கலான்ட்டு போனால் அது வந்து லாவா இருந்தது உள்ளே. சரி ஓகேன்ட்டு வெளியே வந்துட்டேங்க. வந்தது தான் சாக்குன்னுட்டு இந்த ஸ்கெலிட்டன் மண்டை இருக்கான்ல, அவன் வந்து என்னை அடின்னு அடிச்சிட்டு. ஸோ வந்துட்டு அவனை நான் ஒரு வழியை அடித்து கொண்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபுல்லாக ஹெல்த் குறைஞ்சிச்சு இல்லையா? அதனால் வந்துட்டு நான் ஃபுட்டு சாப்பிட்டேன். ஆனால் வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்டாலுமே வந்து ஃபுல் ஹெல்த் ஏறிடாது. நம்மளுக்கு வந்து ஹெல்த்து குறைஞ்சிருக்கிறதுனால நம்ம ஃபுட்டு சாப்பிட தான் குறையும். அப்படி மீண்டும் போகும்பொழுது மீண்டும் வந்துட்டு எலும்புக்கூடு வந்துட்டான். அவனையும் அடிச்சுட்டு எனக்கு என்னடா அவ்வளோத்தான் ஜெத்துருவோமோ இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு இங்கே வந்தால் இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருந்தது. இங்கே வந்து மேலே வந்து பார்த்தா ஜாம்பியாக பயங்கரமாக ஒடியாந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னையோட ஜோலி முடிஞ்சு. இப்போ வந்துட்டு இதில் செத்துருவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா வந்துட்டு அந்த பிளேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பான்னு சொன்னான்ல, இவன் ஒருத்தர் வேகமாக வந்துட்டு இந்த அது என்ன மரத்தை வெட்டுவோமே அது தூக்கிட்டு வேகமாக வந்தாங்க. நானும் பயத்தில் குடுன்னு வழியாந்து இங்கே வெளியவே வந்துட்டேன். வெளியே வந்து நம்ம ஜாம்பி அடிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கா ஜாம்பி செத்து போச்சு. அப்புறம் நான் வந்து அங்கே இருக்கிற புக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு கீழே வந்து பார்த்தா வந்துட்டு பெட்டி இருந்ததுங்க. அதனால சரி எப்படியாவது கீழே போவோமேன்னு பார்த்தா கீழே ஜாம்பி. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் கீழே போனேன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவேன். பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு நான் இந்த சைடு வந்து ட்ரை பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஜாம்பி இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. மேலேருந்து எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணேன், பட் எடுக்க முடியல. அதனால் வந்துட்டு நான் கப்புன்னு வெளியே வந்துட்டு சுற்றி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்துட்டேன். ஸோ வந்துட்டு நம்மளோட பெட்டு பார்த்திங்களா அங்கே இருக்குது. நான் வந்து புக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்துட்டு வர வழியில் எடுத்தது எல்லாமே வச்சுருக்கேன். மீண்டும் வந்து நம்ம போகும்போது இது எல்லாமே சேஃபாக எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல. பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மேன்ஷனில் என்ன தான் இருக்குது, என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ அங்கே மீண்டும் உள்ளே போகலாம். ஸோ இந்த வழியாக வந்து இந்த டைம் வந்துட்டு இந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்து இங்கே ஒன்றுமே பெருசாலாம் இல்லை. இந்த உள்ளுலேயே வந்துட்டு பெட்டு மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஏதோ பயங்கரமாக ஐடியா பண்ணியிருந்தானுங்க. பார்த்துட்டே இருக்கும் பொழுதே வந்து ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான். சரி வேறு என்ன, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம உள்ளே செத்து போயிட்டோம். நம்ம வந்துட்டு அதெல்லாம் போய் எடுக்கணும். ஸோ மேன்ஷனுக்குள்ளே தான் மீண்டும் போக போகிறோம். வாங்க, கண்டிப்பாக இன்றைக்கி நான் மேன்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து மேன்ஷன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக தான் போகிறேன். அதை நீங்கள் தான் பார்க்க தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே போகிறீங்களா, இங்கே ஒருத்தன் மந்திரவாதி கணக்கை வந்துட்டு மந்திரம் போட்டுட்ருக்கான். வேகமாக ஓடியாரத்துக்குள்ளேயே ஃபுல்லாக ஆட்டு முடிஞ்சிருச்சுங்க. 2 தான் இருக்குது. சரி ஓகே இப்படின்ட்டு இந்த வழியாக போகலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி 2 ஆட்டு வந்துருச்சு இல்லையா, நம்ம திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. அங்கே இருந்த எல்லா திங்ஸும் காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க போயிட்டு நம்ம மீண்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு மீண்டும் உள்ளே வந்தால் மீண்டும் மந்திரவாதி போனாலே ஜூம் கையை தூக்கிடுறாங்க. மீண்டும் செத்து போயிட்டேன். அப்புறம் என்ன, சரி ஓகே அப்படின்ட்டு மீண்டும் வந்துட்டு உள்ளே வந்தேன். அந்த டைமில் வந்துட்டு இருட்டாயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரூமில் இந்த மாதிரி இருட்டாக தான் இருக்குது. பெருசாக லைட்ஸ் எதுவுமே இல்லை. சரி ஓகே இந்த பெட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த பெட்டியில் வந்தால் இந்த பெட்டியில் ஒரே ஒரு அது என்ன இது பேர் என்னன்னு ஞாபகம் இல்லைங்க, கோடாலி மாதிரி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே இது ஒன்று தான் இருந்தது. நான் இதை எடுத்துக்கிட்டு எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் இதை எப்படியே வெளியே போய் வச்சிடலாம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல சேஃப்டியே கிடையாது. ஸோ வந்துட்டு இந்த வழியே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இப்படி சுற்றிக்கிட்டு கிடந்தேன். வெளியேவுமே நான் எங்கே இருக்கேன், ஏன்னா நான் வந்து மரத்துக்கு மேலே தானே என்னோடய பொட்டியெல்லாம் வச்சுருந்தேன். இந்த மாதிரி போகிற வழியில் வேலை எறும்பு கூடு நைட் ஆகிடுச்சு, மழையும் பெய்யுது. அப்போ வந்துட்டு எறும்பு கூடுங்கெல்லாம் நிறைய எலும்பு கூடுங்க அந்த எலும்பு ஸ்கெலிட்டன்லாம்
இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு தாண்டி ஒரு வழியாக வந்துட்டு நான் மேலே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், ஜாம்பிஸ் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படா மேலே போகிறதுன்னு தெரியாமல் தான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே தான் என்னோடய பெட்டி இருந்தது. ஸோ வந்துட்டு நான் வந்து இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தூங்க முயற்சி பண்ணேன். பட் தூங்க முடியல. அப்போ மழை தான் பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த சாண்ட் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு கிளம்பிட்டேன். ஸோ வந்துட்டு மீண்டும் நம்ம உள்ளே போகலாமா? போயிட்டு என்ன நடக்குது இப்போ வரைக்குமே வந்துட்டு உள்ளே என்ன இருக்குன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியலைங்க. ஏன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது, சில ரூம்ஸ் வெட்டியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ கூட இங்கே ஒருத்தர் இருக்கான். இவனுங்க வேறு கோடாலையை தூக்கிட்டு ஓடி ஓடி வந்துடுறானுங்க. தப்பிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மந்திரவாதி வேறு வந்துட்டான். அவன்கிட்ட வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த அலைய மாதிரியே வேக்ஸுன்ட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் நினைக்கிறேன் இது. ஸோ இது வந்துட்டு என்னை அடிச்சிருச்சு. நானும் செத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் மீண்டும் வந்துட்டு இந்த மந்திரவாதி தான் சுற்றிட்டு இருந்தான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கும்போது மீண்டும் இவன் போட்டு தள்ளிட்டான். எப்படின்னா, வந்தான் செத்தான் பொழைச்சான், வந்தான் செத்தா பொழைச்சான், வந்தான் செத்தா பொழைச்சான், அந்த மாதிரி கணக்காக இருக்குங்க. அவரோட ஃபீலிங்ஸ் எனக்கு இப்போ தான் புரியுது. ஆக்சுவலாக போகிறேன் செத்துடுறேன் மீண்டும் வந்துடுறேன், போகிறேன் செத்துறேன் மீண்டும் வந்துடுறேன். இப்போ எப்படி போகிறதுனே எனக்கு ஆக்சுவலாக தெரியல. ஏன்னா நான் வந்து கீழே தான் ஸ்பான் ஆனேன். எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், இங்கே கூட வந்து மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே கீழேயே போவோம் அப்படின்ட்டு வரும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குழி இருக்குது. இது என்னமோ அடியில் இருக்கும் போல் இந்த வீடு. சரி ஓகே, நம்ம வந்துட்டு எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ட்டு மேலேருந்து விழுந்து பார்த்தீங்களா, அங்கேயே வந்துட்டு மேலே ஏறலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் பின்னாடி ஜாம்பி. சரி ஓகே, இங்கெல்லாம் இருந்து தப்பிக்க முடியாதுன்ட்டு வந்து இந்த மேன்ஷனில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே போயிட்டு நான் வந்து இந்த சாண்டை போட ட்ரை பண்ணேன். ஆனால் வந்துட்டு அந்த மேட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வந்து சாண்ட் விழாது போல். வந்துட்டு ஒருத்தன் வந்து போட்டு தள்ளிட்டான். சரி ஓகே அப்படின்ட்டு ஸ்பான் ஆகுறது வந்து மேலே ஸ்பான் ஆகும், தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து நான் மேலே ஸ்பான் ஆகாமல் கீழே ஸ்பான் ஆகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வந்துட்டு மேலே ஏறி வந்துட்டு பெட்டு தொட்டா இன்னும் இருட்டே ஆகலைங்க. ஏன் நான் வந்துட்டு மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால தான் ஜாம்பிஸ் நிறையா இருக்குது. சரி ஓகே, மழை தானே பெய்யுது அப்படின்ட்டு நான் மீண்டும் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். பட் உள்ளே வந்தால் சரி இவனுங்க வந்துட்டு அங்கங்கே கொடாலி வச்சுட்டு நின்றுட்டே இருக்கானுங்க. எப்படி போகிறதுனே தெரியல. சரி அவன் வந்துட்டு வரும்போது நம்ம வந்து இது போட்டு மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்தாங்க. அதுக்கப்புறம் நானுமே வந்துட்டு மேலே ஏறி அவனுங்களை ரொம்ப நேரமாக அடிச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்துட்டு ஸ்வாடு எதுவுமே இல்லை. பட் எனிவேஸ் பரவாயில்ல, நம்ம உயிர் பழிச்சு அவனுமே அப்படின்ட்டு அவனை போட்டு அடிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக அடிச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கே தெரியும். அப்புறமா ஒருத்தன் செத்துட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கா இன்னொருத்தனையும் அடித்தான், அவனும் செத்துட்டான். அப்புறம் கீழே இறங்கி கீழே இருக்கிற லூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு போய் நம்ம பெட்டில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறமேட்டுக்கா நமக்கு அவங்ககிட்ட இருந்து கிடைச்சது பார்த்திங்களா, அது எல்லாமே வச்சிடலாம், ஆக்ஸு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ வச்சுட்டு வந்துட்டு நமக்கு இப்போ வந்து போயிட்டு உள்ளே போகும்போது எதனா இறந்தாலும் இறந்துடும். ஏன்னா நம்மக்கிட்ட 2 ஹார்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் வந்து எல்லா பொருளையுமே இங்கேயே வச்சுட்டேன். ஸோ வந்து நம்ம மீண்டும் வெளில போகலாம். அப்புறம் என்ன போயிட்டு நான் வந்துட்டு செத்துட்டு மீண்டும் வெளியே வந்துட்டு இருந்தேன். எப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்கள்ல, வந்தால் செத்தான் போனான் அப்படின்ற மாதிரி வந்து டைலாக் வரும்ல, அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து உள்ளே போயிட்டு செத்துட்டு வெளியே வந்துட்டு மீண்டும் உள்ளே போயிட்டு செத்துட்டு வெளியே வந்துட்டு இப்படியே தான் சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்துட்டு 2 அடியில் கொண்டுடுறானுங்க. அதுவும் வந்துட்டு வந்தால் ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்துடுறானுங்களா. என்னால் தாக்கப்பிடியவே முடியல. ஏன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே போட்டுட்டு வந்தால் எப்படி நான் சாகு வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் போடவும் இல்லை. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு அப்படியே இங்கே வரும்போது இந்த டைம் இங்கே யாருமே இல்லை. சரின்னு திரும்பி பார்த்தா 2 பேர் வசையாக வந்து அடிச்சிட்டாங்கங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் மீண்டும் தூங்கி ஏஞ்சிட்டு மீண்டும் என்ன வேலை தெரியுமா இந்த வாட்டி எனக்கு இந்த மேன்ஷனுக்குள்ளே போயிட்டு செத்துட்டு வந்துட்டே தான் இருக்கேன். இங்கே வந்து பெருசாக எனக்கு இன்னும் எதுவுமே கிடைக்கல. பார்ப்போம் என்ன தான் கிடைக்குதுன்னுட்டு. நடுவில் இந்த மந்திரவாதி வேறு அமுச்சு விட்டாலாம். அந்த என்ன அது என்னமோ ஒரு பேர் இருந்துச்சுங்களே, வேக்ஸா, அது அமுச்சு விட்டாலாம். சரி ஓகேன்னுட்டு நான் மீண்டும் செத்துறதுக்கு வந்துட்டு எடுத்து நான் அந்த ரூட்டை இந்தாட்ட கூட கொண்டு வரல, மீண்டும் செத்துட்டேன். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் செத்துக்கிட்டே தான் இருந்தேன். இங்கே பாருங்கள், மீண்டும் மந்திரவாதி. அந்த மந்திரவாதி வந்து அந்த ஸ்பைடர் துரத்திட்டு இருக்குங்க. அந்த கேப்பில் பார்த்தா இந்த ஜாம்பி வந்து என்ன அடிச்சிச்சு. சரி அந்த மந்திரவாதி அந்த ஸ்பைடர் கொன்றுமான்னு பார்த்தா ஸ்பைடரை தான் மந்திரவாதி கொண்டுட்டான். அதனால நான் வந்து மீண்டும் கிளம்பிட்டேன். ஸோ இங்கே தான் நம்ம லூட் இருந்தது, நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே நான் மேலே போயிட்டேன். ஏன்னா கீழே ஏதாவது ஜாம்பி வந்து அடிச்சிடலான்னு சொல்லி. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா டைமண்டில் வந்துட்டு ஆக்ஸ் இல்லை, இந்த வந்துட்டு நம்ம
விவசாயம் பண்ணுறதுக்கு நெடுவோம் இல்லையா, அந்த ஒரு இது இருந்தது. அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ வந்து அது டைமண்டில் இருந்தது. அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜாம்பி ஒன்று வந்துட்டு இருந்தது பக்கத்தில். இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேபி வந்து ஓரளவுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே அப்படின்ட்டு நான் பெட்டியை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இன்னொரு நியூ ரெசிபியும் அன்லாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ வந்துட்டு நம்ம இதெல்லாமே கொண்டு போய் பத்திரமா வந்து நம்மளோட இதில் வைக்கிறோம். பார்த்தா இங்கே ஒரு ஜாம்பி வந்துட்டு இது போட்டுட்டு வருதுங்க, ஆர்மர். அது வந்து என்னை அடிச்சிருச்சு. நான் மேலே ஏறிட்டேன், இருந்தாலுமே அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவன் ஒருத்தன் வந்து என்னை கொண்டுட்டான். எடுத்து எல்லாமே அங்கேயே விழுந்துருச்சு. ஸோ அதை மீண்டும் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போனேன். பட் வந்துட்டு என்ன பண்ணுறது, நம்ம எங்கே சேர்த்தோன்னே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நானும் வந்துட்டு வந்த வழியே போயிட்டுருந்தேன். நம்ம வந்து அதில் டைமண்டில் வேறு இருக்குது, நம்ம அதை எடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம இன்னும் டைமண்ட் மைண்ட் பண்ணவே இல்லை. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் நான் சேர்த்து போய் ஸோ அதை எடுத்தேனா இல்லையா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன். டாட்டா.